கேட்குதா? ஒரு சார்ட்டை பார்த்தோம்னா ஊபர்லலாம் இவ்வளோ வருஷம் 32 வருஷமாக இவ்வளோலாம் பார்க்கவே இல்லை. பார்த்தா எல்லாமே ஃபுல் ரெட்டில் காட்டுது. ஏன் அதோட ரிஃப்ளெக்ஷன் என்னவா? ஒரு கேண்டில் இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுல பார்த்தா எல்லாம் வேறு லெவலில் அதோட டாப்பு விஷயத்துக்கு இருக்காங்க. அவ்வளோ தூரத்துக்கு ஏன் இவ்வளோ பயந்து என்ன ஆக போகுது? என்ன ஆக போகுது? ஒன்றுமே ஆகாது. என்னவா நான் வலிமையாக தான் இருக்கேன், ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன்னு இருக்கீங்களா? அதுக்கான டெஸ்ட்டு நேச்சராக கடலே அவ்வளோ பெரிய கடல். அதையே பார்க்கும்போது அதோட அலை கொஞ்சம் விட்டு விட்டு தான் அடிக்கும். அவ்வளோதான். விட்டு விட்டு அடிக்கும் போது என்னவா அடுத்த அலைக்கு எப்படி இருக்கணும்? ஒரு வார்னிங்லேயும் சரி ஏதோ ஒரு மிஸ்டேக், அந்த மிஸ்டேக்கு ஒரு வார்னிங்னு பாடம் படிச்சிருந்தால, ஸ்கூலுக்கு போயிருந்தால அந்த லெசன் இதுதான் நம்ம கிடைக்குது அப்படின்னா அந்த வார்னிங்லேருந்து ஓகே ஏதோ ஒரு மிஸ்டேக், அந்த மிஸ்டேக்கை சேஞ்ச் பண்ணிக்கிட்டா இன்னும் பெட்டர் ஆகும் அப்படின்னு அந்த கேப், ஒரு அலைக்கும் இன்னொரு அலைக்கும் ஒரு கேப் இருக்கும். அந்த கேப் தான் டைமும் சான்ஸ் எல்லாமே. அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இவ்வளோலாம் பயந்து எதுவும் நடக்கவே போகிறதில்ல. அந்த பயம் ஒரு நல்ல பயம் இருக்குன்னா அது ஒரு புது மனுஷனை உருவாக்கும். அது நல்ல பயமாக்கணும். அப்படி அந்த பயத்துக்கு ஷுட் ஹேவ் அ சிறுத்தை படத்தில் சொல்லுவோம் அந்த மரியாதை. பயத்துக்கு எவ்வளோ மரியாதை இருக்குது. ஏன்னா அந்த மரியாதை இருந்துச்சுன்னா தான் அதோட வேல்யூ. அதனால் அந்த பயம் நல்லதாக இருந்தால், நன்மையை நோக்கியாக இருந்தால், டைரக்ஷன் வந்து அந்த தப்பை திருத்திக்கிறேன், மாற்றிக்கிறேன் அப்படிங்கிறது தான் சொல்யூஷன். இல்லை நான் இதே ரூட்டில் தான் போவேன், இப்படியே தான் இருப்பேன், நீ என்னன்னு காரி தூக்கிட்டு போனால் அதே லைஃப் அதே மாதிரியே காரி தூக்குவோம். அவ்வளோதான். என்ன கொஞ்சம் டைம் எடுத்து காரி தூக்கும்.